கொண்டிருக்கக்கூடிய ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அற்புதமான ஆரணி ரசிக பெருமக்களுக்கும் சுதந்திர தின நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நடுவர் அவர்களே, இவ்வளவு நேரம் நான் உட்கார்ந்து என்ன எழுதிட்டு இருந்தேன் தெரியுமா சார்? என்ன எழுதுறீங்க? உங்களை வாழ்த்தி ஒரு 2 வரி கவிதை சார். அப்படி ஒன்று நீங்க எழுதுன மாதிரி தெரியல மேடம். பால்கார் பரமேஸ்வர் கொடுக்க வேண்டிய 30 எழுதிருந்தீங்க. அந்த காலத்து ஆட்களே கவிதை சொல்லும் போது இந்த கால யூத் கவிதை சொல்ல முடியாதா? ஒரே கவிதை யூத். ஆமா சார், கொஞ்சம் பார்த்து சார். ஒரே கவிதை உங்களை வாழ்த்தி ஆரணி மக்களையும் அப்படி மேட்ச் பண்ணி வாழ்த்துட்டுமா சார்? மேட்ச் பண்றீங்களோ சயின்ஸ் பண்றீங்களோ டக்குன்னு சொல்லுங்க எங்களுக்கு போதும். யூத்னா துடிப்பு, சிவாஜினா நடிப்பு, டிஆர்னா அடுக்கு, எங்க அணி நெருப்பு, எதிரணி பருப்பு, மதுரை முத்துனா சிரிப்பு, ஆரணி மக்கள் தாங்க சிறப்பு. என்ன தெரியுதுன்னா, உங்கள்கிட்ட கைதட்டு வாங்கணும்னா உங்களை பாராட்டிகிட்டே இருக்க வேண்டியது. அது வரைக்கும் நீங்க சிரிக்க மாட்டீங்க, கைதட்ட மாட்டீங்க. உண்மையிலே கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டாது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். வாசு சசிகுமார் சார் பேசினதுக்கு அப்புறம் தான் லைவா பாக்குறேன். என்ன அழகா, ஐயோ ஐயோ வர்றீங்க, ஜிபே பண்ணிட்டாங்க, இந்த அமௌண்ட்டை ஜிபே பண்றது என் ஜிபே எல்லாம் தாங்கல, கேமரால எடுக்கிறாங்க. எங்க நாங்க ஒரு நாளாவது உண்மையை பேசக்கூடாதா? ஒரு நாளாவது உண்மையை இதெல்லாம் தாண்டி இயற்கைன்னு பேசுறோம்ல, இந்த இடத்துல தான் இயற்கை ஜெயிக்கிறது அப்படின்னு நாங்க நம்பிக்கையோடு இருக்கிறோம் சார். ஆடி கார்ல பாட்டு கேட்டுட்டு போனா சந்தோஷம்னு நான் சொல்றேங்க. ஆடி கார்ல போனா அவன் பணக்காரனங்க. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் எவன் ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்கிறவனோ அவன் தான் உண்மையான பணக்காரன், கோடீஸ்வரன். உண்மையிலேயே அவர் வரும்போது 2 குளுக்கோஸ் ஏத்திட்டு தான் வந்தார். 24 மணி நேரமும் செல்போன் செல்போன் செல்போன். எங்க நாங்க என்ன சொல்றோம்? இயற்கைன்னு என்ன பேசுறோம்? செல்ல நோண்டி டைம் வேஸ்ட் பண்றதை விட மண்ணை நோண்டி மரம் நடுங்கள், இயற்கை. இதைத்தான் நாங்க பேசுறோம் சார். ஏசி இல்லாம இருக்க முடியல, ஆனா சொல்றோம் பூமியை சூடாக்க 30,000 ரூபாய்க்கு ஏசி வாங்க தெரிஞ்ச நமக்கு அதே பூமியை குளிர்விக்க 30 ரூபாய் கொடுத்து ஒரு மரக்கன்று நட முடியலையா அப்படிங்கறத எங்களுடைய வருத்தம் சார். அந்த காலத்து ஆட்கள் இயற்கை முறையில் இருக்கிறாங்கல்ல, அந்த காலத்து ஆட்கள் யாருக்காவது தொப்பை இருக்கு நீங்க பாத்திருக்கீங்களா? இன்னைக்கு பாருங்க, அவன் அங்க உட்கார்ந்துருக்கான், தொப்பை அவனுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கு சார். ஒரு ஆள் அன்னைக்கு டேபிள் இல்லைன்னு சொல்லி வகுத்து மேலே இலையை போட்டு சாப்பிட்டு. ஆனா ஒண்ணு, உலக தொலைக்காட்சிகளில் எந்த தொலைக்காட்சியிலுமே நான் பேசல சார் இந்த பாயிண்ட். முதல் முறையாக தொப்பை குறைவதற்காக ஒரு சூப்பர் டிப்ஸ் அன்னபாரதி நான் உங்களுக்காக நான் சொல்றேன். வெரி குட் மா. உண்மையிலே தொப்பை வந்துருச்சுன்னு கவலைப்படாதீங்க. டாக்டர்கிட்ட போக வேண்டாம், ஸ்கேன் பண்ண வேண்டாம், வாக்கிங் போக வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். தொப்பை குறைவதற்கு என்ன எல்லாரும் உத்து பாக்குறாங்க சார்? ஆமா, நீங்க நல்லா இல்லாம மட்டும் இருக்கட்டும், ஒண்ணே குப்பை ஆக்கி விட்டுருவோம். அப்புறம் தொப்பை குறைவதற்கு என்ன பண்ணணும் தெரியுமா? உங்களை விட பெரிய தொப்பையா இருக்கும்ல, அவங்க பக்கத்துல போய் நீங்க நின்னு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க தொப்பை சின்னதா தெரியும். இந்த மாதிரி நகைச்சுவை தான் சார் சிரிக்கிறாங்க. நம்ம ரொம்ப கஷ்டப்படலாம் சொல்ல தேவையில்லை. தொப்பை குப்பை அவ்வளவுதான். கரைக்கும் தொப்பை, வழுக்கும் கருப்பை, நீக்கும் மூப்பை, அது கேப்பை அப்படின்ட்டு நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்களே, அதெல்லாம் நீங்க தொலைஞ்சு போச்சுன்னு எங்களுடைய வருத்தம். மேடம், நீங்க கேப்பைன்றீங்க, அவங்க நாங்க கேட்க மாட்டோம்னு உட்காந்துருக்காங்க. எங்க பாப்பா எனக்கு ஒரு டிப்ஸ் சொல்லிச்சு. அது மாதிரி கொசு ஒழிக்கிறதுக்கு அது ஒரு டிப்ஸ் சொல்லிச்சு. கொசு ஒழிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க சார். அதாவது அது தூங்கின பின்னாடி நம்ம தூங்கணும்ன்றது ஒரு பாயிண்ட். அது வேணாம், அப்புறம் வச்சுக்கிறோம். கொசு ஒழிக்க என்ன செய்யணும்னா, சரி, கொசு நம்ம கடிக்க வர்றப்ப 2 பேரும் அந்த ரெக்கையை பிடிச்சிட்டு ரெக்கையை தூக்கிட்டு கிச்சு கிச்சு முட்டணுமா. அப்போ வந்து கொசு ஆஹான்னு சிரிக்கிறப்ப வாயில பால்டாயில் ஊற்றி விட்டுறணும். அன்னைக்கெல்லாம் பஸ் இருந்துச்சாங்க, மாட்டு வண்டியில நம்முடைய முன்னோர்கள் போனாங்க, நடையா நடந்தாங்க, உடல் ஆரோக்கியம் அவ்வளவு தூரம் தெம்பா இருந்துச்சு. கேப்ப கம்பு ஒன்னு சொல்றேங்க, என்னைக்கு மனுஷன் கேப்பக்கூழ் சாப்பிட்றத கேவலமாவும் KFCல சாப்பிட்றத பெருமையாவும் நினைச்சோமோ அன்னைக்கே பாதி வைரஸ் நம்ம நடு வீட்டுல வந்து உட்கார்ந்துருச்சு அப்படிங்கறத நிதர்சனமான ஒரு உண்மை அப்படின்னு சொன்னா இல்ல நம்மளால சொல்ல முடியுமா சார்? எங்க அந்த தொப்பை குறைக்கிறதுக்கு வாக்கிங் போறாங்களே, அந்த காலத்துல பஸ்ல போனாங்களா, மாட்டு வண்டியில போனாங்க சார்? டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு சார். என்ன வித்தியாசம்? என்ன 2 பேரும் தான், கண்டக்டர் டிரைவர் இல்ல சார். கண்டக்டர் தூங்கிட்டா யாருக்குமே டிக்கெட் கிடைக்காது, டிரைவர் தூங்கிட்டா எல்லாருக்கும் டிக்கெட் கிடைக்கும்.
எங்க அந்த தொப்பை குறைக்கிறதுக்கு வாக்கிங் நிறைய பேர் போவாங்க. ஆமா, ஆரணியில நிறைய பேர் போவீங்க. ஆனா எங்க கோவில்பட்டியில நடந்த சம்பவத்தை சொல்றேன். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அண்ணன் நடையோ நடன் காலையில எந்திரிச்ச உடனே மனுஷன் மாங்குன்னு வாக்கிங் போவார். இந்த கிளம்பிட்டாங்களா வாக்கிங்க? சும்மா இருந்தாலும் உட்காந்துருப்பாங்க. வாக்கிங்னு பூரா பேர் வாக்கிங். உன்னெல்லாம் கூட்டு வந்து நல்லா இருக்குமா? அடுத்து பேர் ரன்னிங் பேச போறாரு. கேமரா தூக்கிட்டு ரன்னிங் ஆக போறாரு. சார் அவர் உண்மையில அங்க இருந்து கேளுங்க, நான் பேசும்போது தான் இச்சு போகணுமாண்ணா வந்து உட்கார்ந்துட்டாரு. இயற்கைக்கு மரியாதை கொடுத்து வந்து உட்கார்ந்துட்டாரு சார் எங்க வீட்டு பக்கத்து. ஆனா இந்த பாயிண்ட் கேட்டுருப்போம். வாக்கிங் போனார், வாக்கிங் போறாரு வேகமா. சரி சரி, வாங்கன்னு வாக்கிங் போறாரு. பக்கத்துல போய் ஒரு வடைய கபக்குன்னு சாப்பிடுறாரு. வாக்கிங் போறாரு, வடைய கபக்குன்னு சாப்பிடுறாரு. வாக்கிங் போறாரு, வடைய கபக்குன்னு சாப்பிடு. நான் கடுப்பாயிட்டேன். அவர் ஏன் உனக்கு தள்ளின்னு இருக்கா? கடுப்பாயிட்டியா? அவர் சாப்பிட்டா உனக்கு என்ன கடுப்பு? அப்படி இல்ல, அந்த அண்ணனுக்கு புத்திமதி சொல்லலாம். அண்ணன், நீங்க இப்படியே வாக்கிங் போனா வடையை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தொப்பை குறையாதுன்னா வடை சாப்பிடாதீங்கன்னு அப்படின்னு மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னார். நான் வாக்கிங் போறதே வடை சாப்பிடுறது தான். ஒரு இயந்திரம் வாங்கும் போது நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? அப்படின்னு நம்மள வாழ்க்கை ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி கூலிங்கா இருக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்க. ஆனா வாஷிங் மிஷின் மாதிரி புரட்டி எடுக்குதே அப்படின்னா நம்ம கேள்வி. அவருக்கெல்லாம் எத்தனை வருஷம் புரட்டி எடுத்துச்சுன்னே தெரியல சார். பாருங்க, அவங்க நிறைய டிப்ஸ் கொடுத்துறேன். நானும் சொல்லிடுறேன். 40,000 ரூபா 60,000 ரூபாய்க்கு ட்ரெட்மில் வாங்கி நீங்கள் நடக்கிறீங்க, வெயிட் குறைய, சுகர் குறைய. அது செய்யாதீங்க. ஏன்னா நான் நடுவர் டிப்ஸ் சொல்லணும்ல. கண்டிப்பாங்க சார். வெறும் 4,000 ரூபா உங்கள் நண்பனுக்கு கடன் கொடுங்க. தினம் வீட்டுக்கு கேட்டு அலைஞ்சு உங்கள் சுகர் குறையும், உங்கள் மான மரியாதை எல்லாம் குறையும், செருப்பும் தேஞ்சு போயிடும். பேச்சு இல்லாமல் இருக்கும். 4,000 முக்கியமா 40,000 முக்கியமான்னு பார்த்து. கண்டிப்பா எங்க இந்த மனுஷ வாழ்க்கை நமக்கு கத்து கொடுத்தது என்ன? பிறந்தவன்ல இருந்து ஒரு 10 வயசு வரைக்கும் நம்மளை பார்த்தோன்னா மனுஷன் என்ன கேட்பான் தெரியுமா? வயசு எவ்வளவுன்னு கேட்பான். 10ல இருந்து 20 வயசு வரைக்கும் மார்க் எவ்வளவு, 20ல இருந்து 30 வயசு வரைக்கும் சம்பளம் எவ்வளவு, 30ல இருந்து 40 வயசு, 40ல இருந்து 50 வயசு வரைக்கும் சொத்து எவ்வளவு, 50ல இருந்து 60 வயசு வரைக்கும் பிபி சுகர் எவ்வளவு, 60ல இருந்து 70 வயசு வரைக்கும் பென்ஷன் எவ்வளவு, 80 வயசு அனுப்புறோம் எப்பதான் நீ சாக. சார் வாழ்க்கை என்பது 10ல் பால்யம், 20ல் இளமை, 30ல் முறுக்கு, 40ல் நாய்குணம், 50ல் ஆசை, 60ல் முதுமை, 70ல் தூக்கம், 80ல் நடுக்கம், 90ல் வீக்கம், 100ல் அடக்கம். இதுதான் வாழ்க்கை என்று சொன்னார். இந்த வாழ்க்கையில இயற்கையாக நீ என்ன பண்ணதான் என்னுடைய கேள்வி. சொல்லிட்டு மனிதர்கள் இயற்கையை தொலைச்சிட்டு நீங்க நிக்கிறோமா சார்? லே கிராமத்து குடிசையில கொஞ்ச காலம் தங்கி பாருல, கூரையின் ஓட்டை விரிசல் வழி நட்சத்திரம் எண்ணி பாருல, கூவும் செல்போனின் அச்சரிப்பை அணைத்து கொஞ்சம் செல்வண்டின் உச்சரிப்பை கேட்போம், வெறும் காலில் செருப்பின்றி நடந்து மண்ணோடு பேசிக்கொண்டு போவோம், மழலைகளாவோம், ஆலமரத்துக்கு ஜடைய பின்னித்தான் பூக்கள் வைக்கலாமே, ஊரோரோ ஐயனாரிடம் கத்தி வாங்கித்தான் பென்சில் சீவலாமே, ஏ பல்லேலக்கா சேலத்துக்கா மதுரைக்கா திருச்சிக்கா மதுரைக்கா ஆரணிக்கா. சார் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா 24 மணி நேரமும் டிவி ரிமோட்டை சுச்சுக்குன்னு. நீங்களும் 40 வருஷமா ரிமோட் யூஸ் பண்ணிருக்கீங்க. சுச்சுக்குன்னு ஒரு ரிமோட் பாத்திருக்கீங்களா? புருஷன் கடுப்பாயிட்டார். அடியே 24 மணி நேரம் டிவி பார்த்துட்டு இருந்த, சீரியல் பார்த்துக்கிட்டே இருந்த, நடு வீட்டுல தூக்க மாட்டு செத்துரு வண்டின்ட்டார். இந்த அக்கா கவலைப்படுன்னு நினைச்சீங்களா? ஒத்த வார்த்தை சொல்லுச்சு, அப்படின்னு பெண்கள் இழுத்தாலே உங்களுக்கு ஆப்புன்னு அர்த்தம். தொங்குறதான் தொங்குறீங்க, கொஞ்சம் டிவியை மறைக்காம ஓரமா போய் தொங்குங்க. என்ன சார் பண்ண? ஒன்றும் பண்ண முடியாதுமா. இப்போ அவன் தூக்கில் தொங்குறப்ப என்னத்தை நாங்கள் பண்ண முடியும்? நம்ம எந்திரம்ன்றனால சொல்றேன். நம்ம ஆள்கிட்ட விஷயம் இருக்கு சார். கருவியை கண்டுபிடிக்கிற பூரா வெளிநாட்டுக்காரன், அதை எப்படி பயன்படுத்தும் செஞ்சு நம்ம ஆள் தான். ரிமோட்டை கண்டுபிடிச்சது வெளிநாட்டுக்கார். சில நேரம் ரிமோட்டு வேலை செய்யாது, ஆனால் எங்கே தட்டினா டிவி ஓடும்டு இப்படின்னு ஓடும். பெட்ரோலை கண்டுபிடிச்ச வெளிநாட்டுக்காரு, கோயத்திலிருந்து வருது, எங்க இருந்து வருது. ஆனா வண்டிக்குள்ள எவ்வளவு பெட்ரோல் இருக்கு சொல்லி விளக்க மாத்து குச்சி வச்சு அளவு கண்டுபிடிக்கிற நம்மால் தான். அது வண்டியை குப்பரக்க போட்டு சாச்சலாம் 2 கிலோமீட்டரா போவேன். இன்னொன்று இந்த பேட்டரி சொன்னீங்களே, செல்ல இந்த கிளாக்ல போடுற பேட்டரி கொஞ்ச நாள்ல நின்றும், அதுக்கடுத்து 2 மாசம் ஓட்டிடுவேன் சார் நம்மால். பேட்டரி முடிஞ்ச பின்னாடி வெயில்ல காய வைப்பேன் மாடியில். அப்புறம் அந்த பேட்டரி எத்தனை நாளைக்கு ஓடும்ன்று நாக்கில் தொட்டு பார்த்து கண்டுபிடிப்பேன்.
சுறுசுறுன்றது இன்னும் 3 நாளைக்கு எரியும் அப்படி. சார் சசிகுமார் சார் வந்து சொன்னாப்ல, உங்களுக்கு சப்போர்ட்டா தான் நாங்க மிக்ஸி கண்டுபிடிச்சிருக்கோம், கிரைண்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். பெண்கள் நீங்க இவ்வளவு தூரம் சுதந்திரமா இருக்கிறீங்க, அதை நீங்க இவ்வளவு தூரம் நீங்களே எதிர்த்து பேசலாமான்னு கேக்குறீங்க. நானும் பார்க்கலங்க. இத்தனை ஆண்கள் இருக்கிறீங்க, பெண்கள்லாம் அத்தனை பேரும் தங்கம் போட்டிருக்கிறாங்க. ஆண்களை கொஞ்சம் உற்று நோக்குங்க சார், யாருமே தங்கம் அணியவே இல்லை. ஆமா. ஏன் சார்? ஏன்? அவங்களே சொக்க தங்கம், அவங்களுக்கு எதுக்குங்க தங்கம்? சொக்கத்தங்க கரெக்ட். அங்க ஒரு ஆள் சொக்கிக்கிட்டே இருக்காரு. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறதுனா அந்த காலம், அளவுக்கு மிஞ்சினா அதே குழம்பு தான் அடுத்த நாளைக்குங்கிறது தான் இந்த காலம். நீங்க சொன்னீங்கல்ல 3 வகையான சட்னி. ஏங்க அன்னைக்கெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி எப்படி சாப்பிட்டாங்க? 4 வகையான சட்னி. இன்னைக்கெல்லாம் 4 ஆன சட்னி சாப்பிட்றீங்களே. உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இயற்கை சார்ந்து நாங்க பேசுறோம் சார். ஏன் நாங்க மாறவே கூடாதா? கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கணும் சார். ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, கல்யாணம் ஆகல, எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? கல்யாணம் ஆயிடுச்சு ஆகல. இப்ப அருணுக்கு கல்யாணம் புது மாப்பிள்ளையா வந்திருக்காப்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாப்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்காப்ல? ஒரு பொண்டாவின் டீயும் குடிச்சிட்டு சுத்திக்கிட்டே இருந்தான்னா அவன் கல்யாணம் ஆகாதவன். பொண்டாட்டியோடு சுத்திக்கிட்டு இருந்தான்னா அவன் கல்யாணம் ஆனவன். சொல்லுங்க படபட அப்புறம் பாப்பான். அடி வயித்துல பட்டாம்பூச்சியா பறந்தா கல்யாணத்துக்கு முன்னாடி, அடுப்பாங்கரையில பூரிக்கட்டையா பறந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் சார். சார் எங்க ரேவதிக்கா வந்து சொன்னாங்க, அப்படி வேர்த்த உடனே நிலாவுன்னு சொன்னாங்க. எங்க வீட்டில் நடந்த சம்பவத்தை சொல்றேன் சார். நைட் 2 மணி இருக்குங்க, நிகழ்ச்சி முடிச்சுட்டு எங்க வீட்டுல வந்து தூங்குறேன். எங்க வீட்டுக்கார் நழுக்குன்னு ஒரு மிதி சார். எல்லாம் சவுண்ட் எஃபெக்ட் காமெடி தான். இப்படி ஏன் அப்படி டைம் மிதிச்சிட்டீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் எந்திரிச்சேன். என் வீட்டுக்கார் ஒத்த வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா சார்? ரொம்ப நாளா அவருக்கு நிலாவுல கால் வைக்கணும்னு ஆசையா இருக்கு. உங்க குரூப்பே பெரிய நிலா குரூப்பா இருப்பீங்க போலயே. தம்மா என்னடாண்டா வேர்வை சிந்துனா நிலாவுல தண்ணி இருக்கும். பூரா உங்க வீட்டுக்காரெல்லாம் பொழைக்க தெரிஞ்ச மனுஷங்க. செல்போன் பயன்படுத்தக்கூடாது, டிவி மிக்ஸி எதுவுமே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றேன்னா, எங்க வீட்டுக்கார் செல்போன் ஷாப் தான் சார் வச்சிருக்கிறார். ஆனாலும் நான் இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். அவருடைய செல்போனை வாங்கி பார்த்தீங்கன்னா செல்போன்ல வாட்ஸ்அப் வச்சிருப்பாரு, ஃபேஸ்புக் வச்சிருக்காரு, இன்ஸ்டாகிராம் வச்சிருக்காரு, ட்விட்டர் எல்லாமே வச்சிருப்பார். ஆனா கூகுள் மேப் மட்டும் அவர்கிட்ட இல்லை சார். நான் வாயடிச்சு போய், நீங்க சொன்னீங்களே கூகுள் மேப் சரு 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 சருன்னு போய் ஆரணியில வந்து நிற்கும். நான் சொன்னேன், மாமா கூகுள் மேப் இருந்தா டக்குன்னு யூஸ் ஆகும், ஏன் கூகுள் மேப் இல்ல, ஏன் வச்சுக்கல, அது ஒண்ணு மட்டும் அந்த ஆப்பை ஏன் வச்சுக்கலன்னு. என் வீட்டுக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? என் வாழ்க்கைக்கு வழிகாட்டியா நீ இருக்கும்போது ஒரு அடி வத்து ஓட போறீங்கம்மாப்பா. ஒரு மனுஷன் ஒரு லெவலுக்கு தான் பொறுமையா இருக்க முடியும். நீங்க சொன்னீங்கல்ல சார், இப்போ ஒரு கற்பனை, நம்ம உட்கார்ந்துருக்க சேரா இருக்கட்டும், மைக்கா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும், செல்போனா இருக்கட்டும், கேமராவா இருக்கட்டும், கண்ணாடியா இருக்கட்டும், பெட், எல்லாருக்குமே ஒரு பேசக்கூடிய சக்தி இந்த இயந்திரத்துக்கெல்லாம் கடவுள் கொடுத்துட்டாருன்னா என்ன நடக்கும்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். நீங்க இப்போ உட்கார்ந்துருக்கீங்கல்ல சேர், இதுக்கு திடீர்னு பேசுற சக்தி கிடைச்சிருச்சு. அது என்ன நினைக்கும் தெரியுமா? வெயிட்ட குறைனா கேட்குறியா, எருமா மாடு மாரி கணக்குற, என்னத்தை தின்னு தொலைக்கிற, தயவு செய்து வெயிட்ட குறை, சேர் சொல்லும். படுக்கிறோம் பெட்டு கட்டில், என்ன நினைக்கும் தெரியுமா? நாத்தம் முடிச்சவனை இன்னைக்காவது குளிச்சு தொலை. டிவி என்ன நினைக்கும் தெரியுமா? என் பிள்ளைய போட்டு ஏன் இப்படி பாடா படுத்துற, டிவியோட பிள்ளை யாரு? ரிமோட்டை போட்டு ஏன் இப்படி பாடா படுத்துற, டிவி நினைக்கும். ஏங்க இதெல்லாம் தாண்டி இந்த கண்ணாடியும் சரி, இந்த கேமராவும் சரி என்ன நினைக்கும் தெரியுமா? கேமராமேனுக்குலாம் இதெல்லாம் தெரியும். இப்போ சொன்னோன்னு அவர் க்ளோஸ்அப் அப்பா இருப்பார். என்ன நினைக்கும் தெரியுமா? கேமராலாம் நினைக்கும், தயவு செய்து க்ளோஸ்அப்பில் மூஞ்ச காட்டாத, க்ளோஸ்அப்பில் காட்டாத, பல்ல காட்டாத. எங்க ஃப்ரிட்ஜ் என்ன நினைக்கும்? எத்தனை நாள் தான் இந்த பழைய சாம்பார் ரசத்தை பழைய புளிச்சமாவையோ ஊத்துவியோ, வேற எதையுமே நீ வைக்க மாட்டியா அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜ் நினைக்கும். ஃபேன் என்ன நினைக்கும் தெரியுமா? நீ இப்போ என்ன பண்ணி கிழிச்சிட்டு அப்படி சுத்த விடுற, ஒரு நாள் ஒன்றை கெட்டு சுத்தி விட்டா தெரியும் அப்படின்னு ஃபேன் நினைக்கும். ஆடியன்ஸ்ல என்ன நினைப்பாங்க தெரியுமா? சொன்னேன் அங்க போம்னு கேட்குறியா, அங்க வேணாம் வேணாம்னு. ரிமோட் என்ன நினைக்கும், பேர என்ன நினைப்பேன், நாங்க என்ன நினைக்கணும் கேள்வி ஒரு தடவை. என்றைக்கும் மறைந்த ஜனாதிபதியாக இல்லாமல் மக்களின் ஜனாதிபதியாக இருப்பவர் தான் ஆவுல் பக்கீர் ஜைனுலாபுதீன் அப்துல் கலாம் ஐயா என்று சொன்னார். அவரை பத்தின ஒரு வார்த்தை சொன்னேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு எப்ப சந்தோஷம் அப்படின்னு கேட்டது கலாம் ஐயாட்ட ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கிறார், உங்களுக்கு எப்ப சந்தோஷம் ஐயா? கலாம் ஐயா சொன்ன வார்த்தை, 3 கிலோ எடையுள்ள செயற்கை கோள் தயாரித்ததை விட 300 கிராம் எடையுள்ள செயற்கை கால் தயாரிச்சதுதான்ப்பா எனக்கு சந்தோஷம் அப்படின்ட்டு கலாம் ஐயா சொன்னார் அப்படின்ட்டு சொன்னா, அதுதான் சார்
என்னதான் நீங்க இயந்திரம் இயந்திரம் இயந்திரம்னாலும் அந்த இயந்திரத்துக்குள்ள ஒரு இயற்கை இருக்கணும் சார். அந்த இயற்கை சின்னாப்பனமா அழிஞ்சிருச்சு அப்படின்ட்டு சொன்னா ஒண்ணுமே அடுத்த ஜென்மம்னே அடுத்த பிறவினே இல்லாம போயிடும். அந்த காலத்துல விவசாயிகள்லாம் ஒரு நெற்பயிரை பயிரிடும் போது கூட கடவுள்கிட்ட வேண்டுவாங்களாம். என்ன வேண்டுவாங்களாம் தெரியுமா? காத்தவன் தின்றது போக, கள்வன் தின்றது போக, கண்டவன் தின்றது போக, பறவைகள் தின்றது போக, எனக்கும் கொஞ்சம் விளையணும் சாமி அப்படின்ட்டு அந்த காலத்துல விவசாயிகள் கடவுளை பார்த்து கும்பிட்டாங்க அப்படின்ட்டு சொன்னா, காத்தவன் தின்றது போக, கள்வன் தின்றது போக, கண்டவன் தின்றது போக, பறவைகள் தின்றது போக, இதெல்லாம் தின்றது போக எனக்கும் கொஞ்சோண்டி குடுன்ட்டு கேட்கிறார்ல. அப்படிப்பட்ட பரம்பரை வாழ்ந்த சமுதாயம் நம்மளுடைய சமுதாயம் அப்படின்ட்டு சொன்னா, தயவு செய்து நண்பர்களே, இயந்திரம் 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 என்று சொல்லாமல் கொஞ்சம் இயற்கையத்தையும் கொஞ்சம் சுவாசிக்கும். சீனி இல்லாத காலத்துல நமக்கு சர்க்கரை நோய் வந்ததில்லை. ஷாம்பு இல்லாத காலத்துல நமக்கு யாருக்கும் முடி கொட்டினதில்லை. மினரல் வாட்டர் இல்லாத காலத்துல யாருக்கும் கிட்னில கல் வந்ததில்லை. பாலித்தீன் பை இல்லாத காலத்தில் யாருக்கும் புற்றுநோய் வந்ததில்லை. அயோடின் உப்பு இல்லாத காலத்தில் தைராய்டு பிரச்சனை யாருக்கும் வந்ததில்லை. மிக்சி கிரைண்டர் இல்லாத காலத்தில் சிசேரியன் மூலமாக பெண்களுக்கு குழந்தை பிறந்ததில்லை. டிவி மொபைல் இல்லாத காலத்தில் கண்ணாடி யாரும் அணிந்ததில்லை. யோசிச்சு பாருங்கள், இந்த பிராய்லர் கோழி இல்லாத காலத்தில் பெண் குழந்தைகள் விரைவாக பருவமடையவில்லை என்று சொன்னால், இது எல்லாமே இயந்திரம் வர 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 ஒரு மனிதனும் இயந்திரமாகவே மாறிக்கொண்டிருக்குதான் எங்களுடைய மிக பிரச்சனையாக இருக்கிறது என்று சொல்லி, இயற்கையை நேசிப்போம், இயற்கையை சுவாசிப்போம், இயற்கையோடு உரையாடுவோம். இந்த சுதந்திர தின நல்வாழ்வில் இயற்கையோடு சுதந்திர காற்றை சுவாசிப்போம் என்று சொல்லி, மீண்டும் ஒரு முறை ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் ஆரணி மக்களுக்கும் சிறப்பானதொரு சுதந்திர நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அன்னபாரதி.